அதான் பிடி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Agini, happy birthday to you. அண்ணா கிடைச்சே சர்ப்ரைஸ் தான் சொல்லுடா. அண்ணா கிடைச்சதே சர்ப்ரைஸ். அண்ணா கிடைச்சா இந்த இடத்துல இப்படி இருக்குறேன். உங்களுக்குலாம் தெரியுமே. இல்லாட்டி என்ன தெரியாது. ஒருத்தருமே தெரியாது. ஹாப்பி அண்ணாட்ட இருந்து பியூர் சர்ப்ரைஸ் இருக்காங்க. அந்த இது நார்மல் தான். அதான் நினைக்கிற தத்திட்டு இருக்கு சர்ப்ரைஸ் எங்களுக்கு. பொத்து அலோனு சரி. ஓகே. எப்படி அத? அலோனுமா? 1 2 3 ஸ்டார்ட். இந்த அப்போ ஷோக்கி. கட்டப்படையாக இருக்கும். என்ன போய் புதுசா இருக்கு. அதுதான் இது தங்கம்டா. கோல்ட். வாவ் கோல்ட். சரி அக்கினின்னு கொமனாவே எல்லாரும் கூப்பிடுறபடியா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்கு. ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க கெஸ் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் அவங்கள தான் ஃபர்ஸ்டா கெஸ் பண்ணுவீங்கன்னு வேற சொன்னாங்க. அண்ணாவா? ஓ அவர் இப்போ சாக மாட்டார். நாள் கடை. ஓ ஓ புள்ள இனி தான் பெருமாள். ரைட். அக்னிக்கான ரெண்டு கிஃப்ட் தான். ஹீரோ மாதிரி தான் இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை மாதிரி வந்து யாழ்ப்பாணம் பரித்துறையில் வந்துருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணாட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது நேற்றைய வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. அதாவது அக்கினிட்ட அந்த பர்த்டே செலிப்ரேஷனை வந்து நாங்கள் ஒரு நைட் டைம் கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸாக வந்து யூகேலேருந்து வந்த அந்த ஒரு அன்பு, அதாவது இப்போ சர்ப்ரைஸை வந்து நாங்கள் வடி அழகான முறையில் செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ அதன் அடிப்படையில் வந்து அது வந்து எங்களுக்கு வெளியிலேருந்து வந்த ஒரு சர்ப்ரைஸ். அதை நாங்கள் வடிவாக செஞ்சு முடிச்சினாங்க. இன்றைக்கு தான் வந்து நாங்களாக வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதாவது என்ன சொல்கிறேன், இந்த டைமில் வந்து அண்ணா இல்லாத ஒரு குறை வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அண்ணாவும் இருந்திருந்தால் இன்னும் நிறைய பெட்டராக வடிவாக செஞ்சுருக்கலாம். இப்போ அண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் செய்யாமல் விட இல்லாதேன்னு சொன்னால் தெரியும். இப்போ அண்ணாவுமே கூட கோல் எடுத்து சொன்னார் வடிவாக செய்யணும் தம்பி, அவனுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது, என்ன செலவு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, அழகாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி. அப்போ அண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு நான் செய்ய விடவும் இல்லை. இப்போ நான் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அவனோட ஒரு கீ பர்த்டே, அதுவும் வந்து ஸ்பெஷலான ஒரு பர்த்டே. எல்லாருக்கும் வந்து அந்த கீ பர்த்டே கொண்டாடுறன்ற அந்த வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காமலே போயிடும். ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுகளில் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு சில வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆகி போகிறது. எந்த லைஃப்லேயுமே வந்து நான் துபாயில் இருந்தேன் எந்த கீ பர்த்டேக்கு. அதுவுமே வந்து அந்த டைமில் வந்து ஒரு 4 சிவருக்குள்ளே வந்து ஃபோனோட இருந்தேன் நான் பர்த்டேக்கு. அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து அதை மிஸ் பண்ணுவாங்க. அப்போ எங்களோட இருக்கிற அக்கினிக்கு வந்து நாங்கள் கீ பர்த்டே வந்து அழகாக வந்து எங்களுடைய அந்த குடும்ப உறவுகளோடு வந்து சேர்ந்து ஒரு குட்டியான ஒரு செலிப்ரேஷன் அழகான முறையில் நாங்கள் செய்ய போகிறோம். அது வந்து எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி அவனுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட லைஃப்பில் வந்து சந்தோஷம் மட்டும்தான் வந்து தேவை, அதுதான் வந்து எப்போவுமே வந்து நிலைச்சிருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ அக்கினி வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறான், அதே மாதிரி ஜாஸ்தி நிற்கிறான். ஒரு சில நண்பர்களோட கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த கேக்கையும் எடுத்துகிட்டு வேணுமென்னு சொன்னால் எதுவும் படிய வேண்டி அப்படி இப்படி எதுவும் வேண்டி எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ டெக்கரேஷன் வந்து லேட் ஆகிட்டு கொஞ்சம்
தான் வந்து போடுறாங்களான்னு சொல்லி அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ டெக்கரேஷனும் போட்டு முடிய சரியாகி கூட்டிகிட்டு போயிட்டு அழகான முறையில் கூட்டிக் கொண்டு அந்த கேக்கையும் கட் பண்ணி கொஞ்சம் குடும்ப உறவுகளோட கொஞ்சம் நேரம் ஒன்றா சேர்ந்துருந்து கொஞ்சம் சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்து நாங்கள் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ணாண்டைக்கு நிறைய கோல் எனக்கு அடித்தபடி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தரம் அடிச்சிருந்தது. அடித்து என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டவர். அப்போ என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு போயிட்டு கேக் கடைக்கும் அடுத்து வந்து வெடியும் பண்ணிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவுக்காக வர இருக்குது. நிறைய சர்ப்ரைஸ்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வர இருக்குது. எல்லாத்தையும் வந்து வீடியோவில் பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். வந்து இந்த இடத்துல வந்து நான் மிஸ் பண்ணுறோம் வந்து யாருன்னு சொன்னால் அண்ணா முக்கியமான பங்கு வந்து அண்ணாவை மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து செல்லக்கிளியப்பாவும் இல்லை, அவர் வந்து 2 வெற்றிக்குள்ள வழிகிட்டு போயிட்டார். அதுவுமே ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸிங். அதே மாதிரி வந்து நம்மளோட சுமன் அண்ணா அவரையும் வந்து தங்கக்குட்டி இங்கே வாடா சுமன் அண்ணாவை மிஸ் பண்ணுறோம். செல்லக்குட்டி வந்தது நான் எதுவும் சொன்னேன்னா நேஷனே கோல் அடின்னு சொல்லி சரியான டைம் பாருங்கள். இப்போ 5 மணி ஆகிய டைம் சரியான டைமுக்கு நேஷனையும் வந்துட்டார். எங்களோட குடும்ப உறவுகளில் சகோதரங்கள் மாதிரி பழகக்கூடிய நேஷனையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நிற்கும் போதே வந்துட்டார். சந்தோஷம் நேஷன்னு வந்த என்னத்தில் வந்தீங்க? வாசலாம் அட இதெல்லாம் சேவெல்லாம் எடுத்தீங்களா? கிளீன் சேவெல்லாம் எடுத்தீங்க. பஸ்ஸில் வந்தீங்க? போகிற என்ன மாதிரி போகிறோம் பஸ்ஸெல்லாம் போகணும். நான் ஏற்றி கொண்டு வருவேன். பைக்கில் ஏற்றி கொண்டு நான் ஏற்றி கொண்டு வருவேன். பிரச்சனை இல்லை. லேட்டான நான் ஏற்றி கொண்டு வருவேன். அப்போ சந்தோஷம் நேஷனையும் வந்து என்ன இப்போ வரணுமன்ற ஒரு குறிக்கோளோடான இருந்து நீங்கள் இதே வீடியோ பார்த்துனீங்களா? இதே வீடியோ பார்த்தீங்களா? என்ன அவங்க பெரிய கண்ணெல்லாம் கட்டி பீச்சுக்கெல்லாம் கொண்டு போய் உனக்கு இது சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சு வட்டியெல்லாம் அங்கே மூக்கம் கிடக்கிற இரவு அது இருந்தது அங்கே. நீங்கள் பார்க்கலையே வீடியோ? அதை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். அப்போ சந்தோஷம். வீடியோ எடுக்கிறதா தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஆளும் உங்களை பார்க்கணும்னு ஒரே வாழை பார்த்தே ஆகணும்னு அப்படி நீங்கள் வராட்டி நாங்கள் வந்து கேட்குது உங்களோட வீட்டை போய் தான் கேட்கான்னு போட்டுங்க கேட்டு போவீங்க. அப்படிதான் சொல்லி அப்படியா நேஷன் வராட்டி காரை முழு சாமானையும் டெக்கரேஷனையும் அள்ளி காட்டிது காருக்குள்ள அந்த திருப்பி வந்து உங்களோட சேர்ந்து தான் கேக் கட் பண்ணியிருப்போம். சந்தோஷம் வந்து ஜசிந்த நாகெல்லாம் வந்தவங்க வந்து எல்லாம் படியாக செஞ்சுனாங்க. இப்போவும் வந்து அழகான முறையில் தம்பிர பர்த்டே கொண்டாடுவேன். கடை கூட்டிட்டா படியாக செய்யணும். கடையில் உடுப்புல என்ன நல்லா இருக்கு. சிரிக்காம போல உடுப்பு சரி இந்த சிறப்பு தான் போல. இது ஷூ அடிக்க போகிறேன் டாக்டர். ஷூ அடிக்கிட்டேன். ஷூ அடிப்பேன் சரி. அதாவது இப்போ நாங்கள் இப்போ இந்த கேக் எடுத்து வடியெல்லாம் வேண்டிட்டு போகிறதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் நல்லா அமையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? நேற்று வரணும் இருந்து அம்மா பிள்ளையான கதையாக கிடக்கும். பிள்ளையான கதை இது. நீயே சொல்லி நீ வர வேணாடி வேணா வர விட்டுருவோம். பொண்டிங் எடுவிய பற்றி சொல்லலை. பொண்டிங் எடுவியெல்லாம் நெருப்பாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ டக்குன்னு ரெடி ஆகிட்டு டைம் ஆகிட்டு தானே டக்குன்னு வலிக்கிட்டு போவோம். ஷூ அடிக்க போகிறோம் டக்குன்னு. அடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெடியாகும் போவேன். ரெடி அம்மா பகடிக்கல உடுப்போல் என்ன வாங்கிக்கிறாரு வேறு லெவலில் இருக்கா? இல்லை இப்படியே வரைக்கும் அறாங்க. நான் அந்த கொழம்பு வழியே சட்டப்படையாக இருக்கும். ஷூவெல்லாம் அறக்குறல பிராண்ட் ஷூ பேர் அம்மா ராயே வித்யா ஓடுங்க மாட்டுற மாதிரி தான் இருக்குது. சரி அப்போ லெட்ஸ் கோ. சந்தோஷம். அந்த மைக் சரி ஓகே. இல்லாத பெரிய சிக்கலாக கிடக்குடா. அப்போ கையில் வச்சு எடுக்குது. ஒரு ஆளை மட்டும் காட்டி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. இங்கே பெங்களூருக்கு போயிட்டு போவோமா? ஸ்டாண்ட் அது வந்து லொக் கலண்டது உடைஞ்சிட்டு
சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து வெளிக்கூட்டோம். இப்போ வெளிக்கூட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அக்கினிக்கான ஒரு சில கிஃப்ட் வந்து எனக்கு வந்தது. அப்போ நான் இப்போ போயிட்டு ஏடிஎம்முக்கு போயிட்டு கொஞ்சம் காசு எடுக்கணும், எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வெடி கொண்டோம் நேஷன்னா இங்கே கொண்டலாம் இந்த கடையில் இருக்குன்னு ரைட். வெடியும் கொஞ்சம் வேண்டிட்டு நான் அடுத்து வந்து கேக்கையும் எடுத்துகிட்டு வந்து போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு நம்மளோட குடும்ப உறவுகள் எல்லாரோடையுமே சேர்ந்து அழகான முறையில் ஒரு செலிப்ரேஷன் செய்யப்படும். முக்கியமாக யாஸுக்கு வந்து நன்றி சொல்லணும். வவுனியாவில் இருந்து, அதாவது கட்டாரில் இருந்து வந்து வவுனியாவுக்கு இப்போ வந்து வவுனியாவில் இருந்து நேற்று எதினாங்களுக்காக வந்தவன். அந்த வேலை யாஸுக்கும் நன்றி. அக்கினியோட பர்த்டேக்கு மேக்ஸிமம் நாங்கள் முடிஞ்ச அளவு சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறோம். என்ன யாஸ், நான் இப்போ பேங்குக்கு வந்தாச்சு. நான் சொன்னேன் என்ன வெடி கொளுத்துவோம், கொளுத்தாமா கொளுத்தாட்டி வேலை இல்லையா? டான்ஸ் ஆடணும் இது. ஹலோ எங்கனிக்கா யாதோ வான் டக்கண்டு வான் அவடது ஆட கிடக்கு டான்ஸ் எல்லாம் ஆட கிடக்குதியாவா, டான்ஸ் எல்லாம் ஆட கிடக்குதியாவா. ஓகே இந்த ஆட்டோவுக்கு முன்னுக்கு ஒரு சைட் பண்ணுவோம். போய் வெடி இருந்தா பண்ணிட்டு வரோம். பறக்க விட தாரி மேலையா ஓகே. அப்போ வெடியும் வேண்டியாச்சு. என்னடா இப்போ ஓடி ஓடி என்ன ஏன் கிடக்குறேன் ஓடி 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 விளாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து கேக் கடைக்கு போயிட்டு கேக்கையும் எடுத்துட்டு குயிக்காக போயிட்டு குயிக்காக முடிக்கிறோம். சரியா செலிப்ரேஷனு அந்த இருக்கிற அந்த நியூ வேன்னு இருக்குதுல்ல அதுக்கு பக்கத்தில் வரும் ஸ்வீஸ் கேக்குன்னு சொல்லி அடுத்து எடுங்க. சைடு தான் பஸ்ஸு பின்னுக்கு போகணும். பஸ்காரனை முன்னுக்கு விட்டு இப்போ கேக் செஞ்சுருக்க கூட அப்படி இருக்கு. ஆல்ரெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு தெரியும். அடிக்கடி கேக் எடுக்கிற கடை தான் இது இருக்கு. எஸ்பிஎம்முக்கு பக்கத்தில் இதெல்லாம் ஸ்லோ பண்ணும் ஸ்வீஸ் கேக் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது இங்கே தான் ஒரு கஜாசும் வாங்க இல்லையா வாக்கிங்கில் விட்டுட்டு ஹீரோ கேக் எப்படி இருக்க மாட்டேன் எப்படி இருக்குன்னு மாட்டேன்னு சொல்லலாம். தரம் சார் தரம் ஒன்னா ஒன் வேறு லெவலா. அக்னிக்கான ரெண்டு கிஃப்ட் இதுதான். ஹீரோ மாதிரி தான் இருக்கேன். இதுதான் நண்ட கிஃப்ட் அக்னிக்கு இன்றைக்கு. வேறு டீமை காட்டும். ரைட் ஓகே. அப்போ அண்ணா தேங்க்யூவா. அடுத்து இந்த பொப்பர் தாங்க அண்ணா இதை இருக்கா ஃபைட் பண்ணி தாங்க. எப்படி இருக்கு நல்லா இல்லை என்ன செய்யுது அந்த பலூன் அந்த 25 அந்த பலூன் நல்லா இருக்கு. இருக்குதாண்ணா பெருசாக வரும் மாதிரி இருக்குதா? அடுங்க அப்படி இருக்கு 2 பலூன் 25. அது என்ன மாதிரி நாளை ஊத வர்றதோ நீங்க ஓதி போட்டாரு கையில நல்ல வலிக்கிறது நாளை ஊத விட்டா கொஞ்சம் இதா இருக்குமല്ലോ. 20 பிறந்த நாள் கொஞ்சம் மடியா செய்யணும். அடுவியல என்ன மாதிரி இருக்கேன் நான் என்ன பார்த்தா சொல்லுங்க. நம்ம அடுவியலை பற்றி ஒரு சொல்லுங்க. நல்லா இருக்கு வெளிநாட்டு போடிய நம்ம உள்ள வச்சு மூடியெல்லாம் அவ்வளோ என்ன அவ்வளோ நேஷன் வச்சிருப்பீங்க கவனமா. நீங்க வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. சின்ன ஒன்று வேலை சொல்லுதான் கரண்ட் அந்த சின்ன ஒன்று பெருசு அது இது என்ன எவ்வளோ கரண்ட் இது வந்து
பேட்டரி லைன் இருக்குல்ல அந்த டர்ன்ஸ் ரெண்டு முடிச்சிட்டேன்னா இதால் அப்படி மேசில் வச்சுட்டீங்கன்னா அடிக்கணும் ஒரு இந்த இடத்துல வச்சு ஒரு இந்த இடத்துக்கு அப்படி பேட்டரி பேட்டரி இதில் ஃபேன்சி கடை வலிக்கிங்க வாங்கணும் அந்த இது வெற்றி வந்தா போய் இன்னொரு டைம் போடுங்க அதான் முடியல இந்த பேட்டரி அதுதான் தான் ஸ்ப்ரே அது மட்டும் தாங்க நான் பார்ப்பேன் வந்து அடுத்து வந்து இது தாங்கண்ணா பெரிய ஃபயர் பெரிய ஃபயர் எத்தனை 2 தான் ஃபயரா தான் அவன் அக்னி தானே அப்போ அக்னியை வந்து கூட்டினா ஓ இல்லை அது நாங்க வச்ச பேர் வச்சு வேறண்ணா அது அக்னி கேக் எந்த கதையும் இல்லையா கேக் வேற லெவல் 21 அடிக்காம விடுதான் அதுதான் பலூன் ஊத போறோம் ஊதி போட்டு அடிக்க வரணும் ஊதி போட்டு கையில் கொடுத்துட்டா சரி போட்டிருக்காருன்னா 2 கிஃப்ட் தான் கேக்கும் இதுவே அவனுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் உண்மையா நம்மளே அவனுக்கு பெரிய கிஃப்ட் இதுகள் கொடுக்கணும்னு இல்லை சும்மா என்ன செய்யறான் சரி அண்ணா ஓகே தேங்க்யூ போகணும் நன்றியா அண்ணோட கேக் கடையை காட்டிட்டு வந்து ஸ்வீஸ் கேக்குன்னு சொல்லியிருக்கு வந்து எனக்கு சொன்னால் தரமான முறையில் அண்ணா சரி அண்ணா ஓகே தேங்க்யூ பாருங்க ஓகே இது கொண்டு போய் சேர்க்கிறான் பெரிய பாடா வர போகுதாப்பா சென்னையில் கொடுத்தா போடுறேன் அப்போ ஜாஸ்தி எடுங்க நான் வச்சுருக்கிறேன் அங்கே போயிட்டு கண்டினியூ சரி அப்போ வந்து சந்தோஷம் நேஷன் நைட்டை வீடியோ எடுக்க கொடுத்தீங்கன்னு என்னமா எடுவடுன்னு சொல்லி தெரியலை இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கேக்கு எல்லாம் எடுத்தாச்சு வடி வண்டியாச்சு அப்படி எம்பளப்பு வண்டில் அது வந்து அங்கே பார்ப்போம் அங்கே இடத்துல டக்குன்னு பண்ணுவோம் இப்போ வந்து பெப்சி சோடா ஐட்டம் பண்ணணும் சோடா ஐட்டம் பண்ணிட்டு போகணும் இதில் அவங்க கடை இருக்குங்க ஓ சின்ன கடையில் இருந்தாலும் ஓகே அதையும் வேண்டி எடுத்தால் பெரிய ஒரு வேலை ஒன்று முடியிட்டாப்பா சோடாவும் பேட்டியும் பண்ணா சரி கேக்கை கொடுத்துட்டு வருவோமா அப்படி செய்வோம் இல்லைண்ணா ஓ கேக்கோட அலையாமல் கேக்கை கொடுத்துட்டு வருவோம் ஓ சரி ஓகே சரி நிப்பாட்டிங்க ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து கேக்கை வச்சுட்டோம் கேக்கை கொண்டு பாதுகாப்பாக வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பெப்சி கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் வேண்டிட்டு போகணும் ஏன்னு சொன்னால் வரவங்களுக்கு எல்லோரும் குடிக்கிறதுக்கு இப்போ இதில் ஒரு ஃபுட் சிட்டி மாதிரி கொண்டு வரும் ஜாஸ்ட் அதில் நிப்பாட்டுங்க டக்குன்னு எடுப்போம் அந்த சதோஷாவில் நிப்பாட்டுங்க டக்குன்னு எடுத்துகிட்டு போவோம் டைமும் ஆகுது எல்லோரும் மாவட்டத்தில் வந்தாங்கன்னு சொன்னால் சரி தான் டக்குண்டு கேக்கை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி கொஞ்சம் குதூகலமாக நின்றுட்டு போவோம் அந்த சதோஷையில் நிப்பாடும் ஓ நேஷன்னு அப்படியே போயிட்டு வரும் டக்குன்னு அங்கெல்லாம் பக்கத்தில் இறங்குவோம் நீங்கள் என்னம்மா என்ன சோடா குடிப்பீங்க நீங்கள் என்ன சோடா குடிப்பீங்க நீங்கள் என்ன சோடா குடிப்பீங்க ஆ என்னண்ணா சரி கவுனா வாங்க நமக்கு தண்ணி விட ஆகிறாப்பா நடந்து ஓ அவர் செய்வார் வேலை ரைட் ஓகே கூட அவன் வேண்டியாச்சு இப்போ என்ன செய்யணும்னா இந்த பெரிய இதில் ஒன் டே கப் இல்லையாண்டாப்பா என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன் டே கப் வேண்டிட்டு
வேறு என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே எல்லாம் வேண்டியாச்சு சரி அப்போ நான் வீட்டுக்கிட்ட போவோம் பண்டைய இல்லை எந்த ஐட்டம் தேவையில்லைண்டா நைட் டைம் தான் சாப்பாடு சொல்லியிருக்கிறால அது தேவையில்லை சரி ஓகே பிறந்த நாள் விஷ் பண்ண வந்தீங்க ஆமாம் தெரியும் உங்க சின்ன மேனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியாக வந்து அனுகாவோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இது வந்து செலிப்ரேஷனுக்கான டைம் இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து வர வேண்டி இருக்குது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது இப்போ அதுக்கு முதல் வந்து இப்போ நான் இப்போ செஞ்ச டெக்கரேஷனுக்கிட்ட ஆள் இருக்கா கூட்டிகிட்டு போயிட்டு அதையும் இருக்கா நீ இன்னும் பார்க்கல பார்க்கத்தானே வேணும் அப்போ அதை ஒருக்கா காட்டி உங்களுக்கான அந்த ஒரு இதையும் உங்களுக்கு இது செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன எல்லாரும் வந்த பிறகு கேக் கட் பண்ணுவோமா கண்ணை பற்றி கொண்டு வா முன்னு போயிருண்டாடா கண்ணை பத்தும் இதெல்லாம் நம்ம ஜோக் சரி பொத்து அலோனு சரி ஓகே எப்படி அதை அலோனுமா எப்படி அலோனும் சரியா 1 2 3 ஸ்டார்ட் டப்போ ஷோக்கி அழாதே விடு அழ இதெல்லாம் பிளான் சொன்ன மாதிரி செய்யறானா உண்மையா பவடிக்கல உண்மையா தான் சொன்ன மாதிரி செய்யறானா பலியா சர்ப்ரைஸ் வந்தியா கடவுளே ஓடு அழகியப்பா இருப்பா காலை அடி Thanks for listening to the Hot Mixes. Kutu.
ஐயோ சம்பா ரொம்ப அப்பா ஏறுகிறான் சரண்ட சரியா எப்படி எனக்கு தெரிஞ்சு டைம் இப்போ வராத இப்படி எவ்வளோ போல சர்ப்ரைஸ்க்கான டைம் இது ஓ அவர் இப்போ சாக மாட்டார் நாள் கடை ஓ ஓ புள்ள இனி தான் வரும் ஆளு ரைட் சரி சரியா ஆளு விஷயம் விளங்குது ரைட் பின்னுக்கு வரட்டாமா எல்லாம் ஆள் குளம் உண்டாக்கண்டுவா அது மடிவ நாட்கள் தானே எல்லாம் கோதாரி டிஷ்யூகள் கொண்டு வரலையோ நீங்கள் இந்த மோகன் துறைக்கிறது இல்லை என்ன ஹலோ வணக்கம் வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம் ஓகே 2 பேருக்கு பிறந்த நாள் மாதிரி கேட்டப்லயே நிக்கிறீங்க ஆறுகண்டு சொல்லுங்க யாருக்கு பிறந்த நாள்னு சொல்லணுமே சரி நீங்களே சொல்லிருங்க எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது யாருக்கு பிறந்த நாள் 2 பேருக்கு சரி ஆனா எனக்கு ஒரு ஆளுக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் தான் சரி எல்லா நாளுமே பிறந்த நாள் தானே அப்படி ஒரு கொண்டாட்டமா தானே போயிட்டு இருக்கேன் சரி ஓகே சரி ரியாலிட்டியா பர்த்டே போய் யாரு சரி ஓகே என்ன பேர் உங்களுக்கு ஜாது சரி ஜாதுக்கு சொல்லுங்க சரி ஓகே ஜாதுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அன்பா கேக் அதோட சேர்த்து கிஃப்ட்ஸும் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சரி எத்தனையாவது வயது இது 21 கீ பர்த்டே ஆமா சரி சந்தோஷமா சத்தமா சொல்லணும் 21வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சத்தமா என்னாலும் 21 வயது தான் கீ பர்த்டே அப்ப இந்த கீ பர்த்டே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாள் அமையணுமா உங்களுக்கு திடீரென்று சர்ப்ரைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இதை அனுப்பினாக்க நினைச்சு அன்பை அனுப்பி விட்டுருக்காங்க கேக் கிஃப்ட்ஸ் எல்லாம் முதலாவது ஒரு கேக் கொண்டு கொடுத்து விட்டுருக்காங்க சரி ஹாப்பி பர்த்டே அக்கினி அப்படின்னு போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க யதுன்றதை தாண்டி அக்கினி அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும் என்ன நீங்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா வர இருக்கிறீங்க இப்ப நிறைய பேரால அறியப்பட்ட முகம் உங்களோட முகம் ஜெர்மனிக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்தாங்க ஜெர்மனிக்கு வெக்கேஷன் போய் வந்ததால நிறைய பேரால அறியப்பட்ட கடும் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க வேற என்ன சரி யார் இதை அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதாவது சின்ன ஒரு க்ளூ தாங்களே என்ன சரி உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புறாங்க ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ரெண்டாலும் எங்கட பேரை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க இல்லை அது கரெக்ட் தான் இருந்தாலும் என்ன சொல்கிறது இந்த இப்படி எல்லாரும் வந்து என்ன அக்கினா சொல்கிறேன் வந்து இல்லை வேறு எதுவும் நேம் போட்டு வந்திருந்தா நான் விளங்கி கொண்டிருப்பேன் இப்படி தான் வந்து யாரும் வந்து கூப்பிடுவாங்க சொல்லி சரி அக்கினின்னு கொமனாவே எல்லாரும் கூப்பிடுறபடியா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்கு ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க கெஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம் அவங்கள தான் ஃபர்ஸ்டா கெஸ் பண்ணுவீங்கன்னு வேற சொன்னவங்க அண்ணாவா அண்ணா எங்க இருக்கீங்க அண்ணா அண்ணா இப்போ வந்து சுவிஸ்ல இருக்காரு சரி நீங்க கிருஷ்ணா அண்ணாவை சொல்றீங்க சரி ஓகே நான் என்ன உங்களுக்கு அண்ணா இருக்கு அவரை சொல்றீங்களா இல்லை எங்க அண்ணா கிருஷ்ணா சரி என்ன சொந்த அண்ணா என்ன அதை தாண்டி ஒருவரா வேணா கிருஷ்ணா அண்ணா கிடையாது சரி ஓகே ஆனா கிருஷ்ணா அண்ணா அனுப்பல வேற ஒரு ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க அதான் நீங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறபடியா நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு அனுப்புற அளவுக்கு அதான் எனக்கு தெரிஞ்சு நேம் சொல்றேன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் சொல்லிட்டே போட முடியல அடிக்கி கொண்டு சரி க்ளூ ஒன்று தரணும் மட்டும் ஒரு கேர்ள் ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க எல்லாமே கேர்ள் தானா
எங்கே இருக்காங்க? அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின் தான். எந்த நாடு? நாடை நீங்க தான் கெஸ் பண்ணணும் எந்த நாடுன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. யூரோப்பா இல்லை மற்ற? யூரோப்ல இருந்து. யூரோப் தான். ஆல்ரெடி நேற்று இருந்தோம் ஹார்ட் பீட் கூட இருக்கு புறம் இருக்கும். சரி என்ன வேர்க்குது? எந்த சரி நாட்டை சொல்லுங்க. நாடு எந்த நாடு? ஓகேயா? அனுப்பினாக்களால கொஞ்சம் வேர்க்குது போல இருக்கு. நாட்டை சொன்னா கேர்ள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகம் வேர்க்குது. அதுதான் பக்கு எடுக்கிறேன். யாரா இருக்கு? ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்னு தான் சொன்னவங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா? யாரா சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க? யாரா இருக்கும்? எந்த கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்ல. இல்ல நாடு சொல்லு. எந்த நாடுன்னு சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கிறேன். பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு. பிரான்ஸ்ல இருந்தா? என்னன்னு சொன்னா அவ சோகமான விஷயம் அவங்கள நீங்க பிளாக்கும் பண்ணிட்டீங்களா? அவங்க விஷ் பண்ண இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. நான் பிரான்ஸ்ல வந்து யாரும் கதைக்கிறேன் இல்லை. நான் வந்து நார்மலாவே கதைக்க மாட்டேன் பொம்பளை பிள்ளைகளோட. பொம்பளை பிள்ளையோட கதைக்கிறேன் இல்ல அப்படியான ஒரு ஆள். ஆனா உங்களுக்கு தான் கேர்ள் ஃபேன்ஸ் கூடவா? அது தெரியல எனக்கு என்ன மாதிரினா நான் கதைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தான் கேர்ள் ஃபேன்ஸ் கூடவா மட்டும் சொன்னாங்க. உங்களுக்கு தான் நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா நான் அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ற அளவுக்கு இப்ப அந்த சிச்சுவேஷன் இல்ல. என்னைய அவங்க பிளாக் பண்ணிட்டு ஆனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு கொடுங்க அவரை நான் பிளாக் பண்ணுவாரு. நீ வா. பயமா இருக்கு. கவிதாசுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல என்ன சொன்னதா? இல்ல உங்களுக்கு சொன்னதோ? அவ சொன்னா அவ இவர் பிளாக் பண்ண அப்புறம் எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்க 5 அடி வந்தா நீ 10 அடி வா மேலால. இதுதான் நம்ம உண்மை சொல்லல. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க பண்ணோம். இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவோம்னு இன்ஃபார்ம் இல்லை பண்ணி அவ சொன்ன வந்து இப்படி எனக்கு அனுப்பணும் போலயும் இருக்குது. பண்ணோம் பிளாக் பண்ணால வந்து எனக்கு இரு மனசாக இருக்குது. ஆனால் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. ஆனால் அன்றைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் எனக்கு இப்போ அனுப்புறதா இல்லையான்னு சொல்லி. ஆனால் இப்போ சொல்லலை. எதிர்த்து வந்ததுதான் தெரியும் எனக்கு. எதாச்சியா வந்துட்டு பாருங்க அவருக்கான நீங்க பிளாக் பண்ண வரைக்குமே கவிதாசுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களும் அதைத்தான் சொன்னாங்க. கவிதாசுக்கு தெரியும் இதை பத்தி இப்படி பிளாக் பண்ணி இருக்கிற பத்தி. எனக்கு தெரிஞ்சது அண்ணாவா தான் இருக்குங்க. இது அண்ணாவா தான். சரி உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். அதோட முடிவோட முன்னே அதோட முடிவோட முன்னே அம்மா வச்சிருங்க. ஓபன் பண்ணு. இன்னொன்று ஒப்பு இல்லை. என்ன வேறு? அது உடுக்க மாட்டேங்க இருக்குது. காய்கட்ட சாஸ்திரம். சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன கிஃப்ட். ஓ என்ன போய் புதுசா இருக்கு. அதுதான் இது என்ன தங்கம்டா. கோல்ட். வாவ் கோல்ட் செயின். இந்த நீ நடக்கும். என்ன செய்யப்படாது இதனால்? சரி கேஷ் வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஓகே 50,000 பெறுமதியான கேஷ் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே இந்த பர்த்டேக்கு செலவண்டு இந்த 50,000 வச்சு செலவழிக்கட்டுமா எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கட்டுமா அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. நீ ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது சொன்னா தான் நான் எனக்கு தெரியுமா? நான் சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு விஷயம் எவ்வளவு க்ளூ தந்துட்டேன். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. நீங்க அவங்கள பிளாக் பண்ணிருக்கீங்க. என்னடா அது புது கதை? நான் கதைக்கிறே இல்லடா. சரி அந்த கதைக்காத பிள்ளை எடுத்து சொல்ல சொல்றேன். யார் அது? இன்னும் நான் கதைச்சது இல்லை பிரான்ஸ்ல இருந்து. மலமா மாட்டா புறாங்கிறது இந்த மாதிரி. சொல்லு பா. அவன் ப்ரோ கஷ்டப்பட நேம் வந்து இதில் லிஸ்ட் ஆடா. என்ன லெட்டர் லிஸ்ட் ஆகுது? எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இது எஸ்ல நல்லா துறைங்க. இன்னொரு டிஷ்யூ சேர்த்து கொடுங்க. வேர்க்குது கூட துறைங்க. ஐயோ அங்க ஹார்ட் பீட் அடிக்கிறது இங்க சத்தமா கேக்குது. இரவு கடும் ஹார்ட் பீட் ஆளுக்கு அங்க பீச்ல. அதுக்கு பிறகு அது ஒரு மிட்நைட் சர்ப்ரைஸ் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மிட்நைட் பீச் டெக்கோட. சரி கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கு? ஃபாரின்ல இருந்து தான் அனுப்பி விட்டுருக்காங்க. ஒரு கேர்ளோட நான் கதைக்கிறாமா? உங்களோட கதைச்சிட்டு இருந்தவங்களா சடனா ஒரு இஷ்யூவால நீங்க அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்களா? ஏதோ உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களா? நீ என்னென்ன பார்த்தா நான் அந்த பிள்ளைகளோட ஆகிறேன். நீ ஏனே ஆகிறேன்? நீ ஏன் சொல்லணும்? டக்குன்னு சொல்றாப்பா அவங்களும் நிற்காங்க. சரி ஓகே ஜாது அக்கினி இன்னைக்கு இப்படி ஒரு பர்த்டேக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை வருமானு நான் விளங்கி கொண்டு வந்து தெரியும் எனக்கு. ஆனால் திடீர்னு வருமானு நினைக்கல.
நினச்ச கொஞ்சம் திடீர்னு வந்தா தான் அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வர கிஃப்ட் தான் நம்ம லைஃப்ல எப்பவுமே மெமரபிளா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் உங்களுக்கு வந்திருக்குது. உங்களை இந்த ஒரு நாள்ல சந்தோஷப்படுத்தணுமா, இப்படி திடீர்னு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்பவும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஞாபகத்தை கொடுக்குமாம் அப்படின்னு சொல்லி இந்த கீ பர்த்டே ஸ்பெஷலாவே வந்திருக்குது. நீங்க இந்த இடத்துல யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? அண்ணாவை. எஸ்கே அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்றீங்க. அவர் யூரோப்ல இருக்கிறாரு, இப்ப யூரோப் ட்ரிப்ல இருக்கார். நீங்க அவங்க ரொம்பவே மிஸ் பண்றீங்க. அவரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாரு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கண்டிப்பா. சரி, அப்ப யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதுன்னு நானே சொல்றேன். நீங்க கெஸ் பண்ணாத ஒரு ஆட்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. கண்டிப்பா நீங்க அவங்களை கெஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் நீங்க இப்ப பேரை சொல்லுங்க, நான் நீங்க கேட்குற மாதிரி நான் சொல்றேன். அதே மாதிரி அதை கட் பண்ணி விடுங்க இடையில. அப்படியே அவங்கள கெஸ் பண்ண மாதிரியே நீங்க அதை முடிச்சிருவீங்க. அப்படிதான். அதோட இந்த கீ பர்த்டேல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான டேயா இந்த ஒரு நாள் உங்களுக்கு அமையணுமாம் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நீங்க ரொம்ப மிஸ் பண்ற அண்ணா. சரி, ஸ்விஸ்ல இருந்து உங்களோட அண்ணா எஸ்கே கிருஷ்ணா அவங்க தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. தெரியும் எப்படி விளங்கிட்டு. சரி, ஹாப்பி அண்ணாட்ட இருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்றது. அந்த இது நோம்பர் தான், அதான் கிடைக்கிற தந்துட்டு இருக்கு சர்ப்ரைஸ் எங்களுக்கு. டெய்லி சர்ப்ரைஸ் தந்தா இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா பர்த்டேக்கு வாரன்றது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும். ஆளில் இருந்ததுல அவ்வளோதான் கவலை, வேற ஒன்றும் இல்லை. இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருந்திருந்தா இன்னும் வேற லெவலுக்கு இருந்திருக்கும். அதுதான். சரி, அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினது? குடு கதை என்ன சொல்கிறது, ஆள் இந்த இடத்துல இல்லை, ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே. ஆள் வந்து ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்துடும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் ஃபன்னாக, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் மிஸ் பண்ணுறதே அண்ணாவை தான் இந்த இடத்துல. அதே மாதிரி நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, எதிர்பார்க்கல. அதனால வந்து இந்த டெய்லி சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு. அண்ணா கிடைச்சே சர்ப்ரைஸ் தான். அண்ணா கிடைச்சதே அண்ணா கிடைச்சாலும் இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியுமே, இல்லாட்டி என்ன தெரியாது, ஒருத்தருமே தெரியாது. அதான் உண்மை. அண்ணா இருக்கிறதால தான் நீங்க இந்த இடத்துல தெரியுறீங்க அப்படின்ட்டு நல்ல எமோஷனலா அண்ணாவில் இருக்கிற பாசம் வந்து அந்த வார்த்தையிலேயே வந்து தெரியுது. சரி, அச்ச சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட அண்ணா எஸ்கே கிருஷ்ணா சார்பாகவும் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்போ நீங்கள் இதே மாதிரி சந்தோஷமா ஒரு அண்ணாவோட இதே அன்பு பாசம் எப்பவும் லைஃப் லாங் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் அதோட பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக. தேங்க்யூ. பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்கு டைம் தந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்னும் ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணல, இனி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்புறம். அதுக்கு முதலே நீங்கள் வந்துட்டீங்க. தேங்க்யூவா, உங்களுக்கும் தேங்க்யூ. ரைட், ஓகே, உங்களோட கட் பண்ணுங்க. கொளுத்தொன்னும் இல்லையே. நடுக்குறாண்டாப்பா, பத்து இல்லையா? அதான் பிடி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அக்கினி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அதான் வாடா வாடா. ரைட், வா அக்கா எல்லாருமா அனுப்போம், எல்லாருமா அனுப்போம், எல்லாருமா. நாங்கள் மாறி செய்யலாம். நல்ல டேஸ்டாக இருக்கு. சரியா, ஓகே, வா எல்லாருமா ஒரு கணிப்போம். வா நேசன் வாங்கோ, எல்லாருமா.